சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா இது சுதந்திரிக்கிற நேரம். என்ன சுதந்திரிக்கிற நேரம்? வார்த்தையை சுதந்திரிக்கிற நேரம். ஹல்லேலூயா. வார்த்தையை கொண்டுதான் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார், நடத்துகிறார். ஹல்லேலூயா. சோ அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ற நேரம். ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். ஐசாயா chapter 52 and verse 1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஓகே, அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன? சீயோனே எழும்பு, உன் பலனை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பலவீனங்கள்ல உட்கார போகிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பலவீனர் இருக்கிறீங்க இங்க? பலவீனர் ஒருத்தர் கூட இல்லையா? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் சும்மா நடிக்கிறேன், பலவீனங்கள் இருக்குதான். ஆனா பைபிள்ல சொல்லுதுக்கு பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஹல்லேலூயா. ஸோ நான் பலவான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் பலவான். ஐ எம் a strong man, mighty man, mighty woman. ஹல்லேலூயா. நீங்கள் பலவீனர் அல்ல, நீங்க யாரா இருக்கிறீங்க? பலவான்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 52:1 திரும்ப வாசிமா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ரைட். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறது என்னவென்றால், வருகிற ஆண்டு பலத்தின் ஆண்டு. Hallelujah. It's a year of strength. It's a year when we put on the strength of God. தேவனுடைய பலத்தை தரித்து கொண்டு நாம் எழும்பி ஜனங்கள் நம்மீது வைக்க நினைத்த எல்லா சிறையிருப்புகள், எல்லா அடிமைத்தனங்கள், எல்லா கயிறுகள், கட்டுகளையும் தகர்த்தெறிந்துட்டு எழும்புகிற ஆண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில நிறைய கட்டுகள், நாக்கு நிறைய நுகங்கள், என்னை மக்கள் போட்டு நெருக்கி ஒடுக்கி என்னை பாடுபடுத்தி எடுத்துட்டாங்க, ரொம்ப நாட்களா போராடிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க இன்னைக்கு சொல்லுங்க, நான் பலத்தோட எழும்பி விடுதலையோட கூட நான் நடை போகிற ஆண்டு 2024. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். ரைட். இப்போ இங்க ரொம்ப அழகா சொல்லுது, சியோனே. சியோன் என்று சொன்னாலே, காலையில சொன்னேன், தேவனுடைய பிரசனம் என்பதற்கு தான் சியோன். அப்ப தேவ பிரசனத்துல வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய பலத்தையும் மகிமையையும், அலங்காரம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய மகிமை மட்டும்தான் நமக்கு அலங்காரம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை ஒன்றுதான் நமக்கு உண்மையான மெய்யான அலங்காரம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலத்தையும் அந்த அலங்காரத்தையும் தரித்து கொண்டு நீங்கள் எழும்புகிற காலத்துக்குள்ள நான் உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். ஆண்டவர் அதுக்கு தான் நான் யோசித்தேன், ரொம்ப யோசித்தேன், என்னடா இந்த டீச்சிங் எடுத்தோம், அபிஷேகமா பிரசனமா எடுத்தா போயிட்டே இருக்கு, வார வாரமா போயிட்டு இருக்கு, 22 வாரம் 23 வாரம் போயிட்டே இருக்கே அப்படின்னு யோசித்தா, கர்த்தர் காரணத்தோட பேஸ் போட்டுட்டார். ஆண்டவர் ஸ்ட்ராங் பேஸ் போட்டாரு. என்ன கத்து கொடுத்துட்டார் ஆண்டவர்? நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன செய்யும்? அந்த அபிஷேகத்தை வச்சு எங்க வரணும்? தேவ பிரசனத்துக்குள்ள நுழைஞ்சாதான், அந்த பிரசனத்துக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குன்னு ஆண்டவர் நமக்கு கத்து கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு தான் ஆண்டவர் நம்மளை இங்கே கொண்டாந்துருக்காரு. நீங்கள் சும்மா அப்பப்போ காதுக்கு ஊர்கா மாதிரி சத்தியத்தை கேட்டுட்டு போகிறவங்களா இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் பலிக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பிடிச்சி வார வாரம் ஆண்டவரே என்னத்தை கற்றுக் கொடுக்க சித்தமாயிருக்கிறீர், கற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய பிரசனத்தை வாஞ்சித்து அதற்குள் கற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு பலத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. It's going to be a year of strength, of great strength. பலவீனங்கள்ல இனிமேல நம்ம உட்கார போறது இல்ல. எத்தனை பேர் முடிவு பண்ணிட்டீங்க, நான் பலவானா இருக்கணும், பலவீனனா இருக்கக்கூடாது? நிறைய பேர் பலவீனராகவே இருக்க விரும்புறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு மெசேஜ்ல,
பலவீனத்தை பற்றி கொண்டு இருக்க நிறைய பேர் வாஞ்சிக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை யாரா அழைத்திருக்கிறார்? பலவான்களாய் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பலவீனரையும் பலவான்களாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சரி, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து முகமுகமா என்னை தரிசிக்கும் பொழுது பலத்தை தரித்து கொள்ளுவீங்க. அல்லேலூயா. ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் ஆராதனைக்கு? ஏன் அந்த வருஷத்தின் கடைசி 10 நிமிஷம், 10 நிமிஷம், புதிய வருஷத்தின் 10 நிமிஷம் ஏன் ஆராதனையில தான் போக்கணும்? நிறுத்திட்டு சொல்லலாம்ல, காட் பிளஸ் யூ, ஹாப்பி நியூ இயர் எல்லாம் சொல்லலாம்ல. ஒன்றும் வேணாம், அந்த பிரசனம் ஒன்று இருந்தா போதும். அல்லேலூயா. அந்த பிரசனம் ஒன்று இருந்தா போதும். அந்த பிரசனம் நம்மளை மேன்மைப்படுத்தும், உயர்த்தும், நடத்தும், பாதுகாக்கும், எல்லாம் அதற்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கீழ் வாழும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த வாக்குத்தத்தத்தினுடைய பின்னணியை நீங்க பார்க்கணும்னா, ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே வரும்போது 51 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த தீர்க்க தரிசனத்திற்குள் அவருடைய ஜனங்களுடைய ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். அவங்க ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்றாங்க. ஆக்சுவலி சியோனுடைய விண்ணப்பத்தை அந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியாகவே வருது. வாசிங்க, ஏசாயா 51 அதிகாரம் 9 ஐசாயா சாப்டர் 51 verse 9. எழும்பு எழும்பு பெலன் கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலுசர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? எழும்பு எழும்பு, கர்த்தருடைய புயமே எழும்பு. கர்த்தரே சொல்வாரா கர்த்தருடைய புயமே எழும்புன்னு? இல்ல. இந்த ஜெபத்தை யார் செய்றா? அவருடைய ஜனங்கள் அவரை நோக்கி செய்கிற ஒரு ஜெபம். என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, உம்முடைய புயம் தானே ஆண்டவரே ராகாபை வெட்டினது. ராகாபுன்னு உடனே நமக்கு ஒரு பெண் தான் ஞாபகம் வருவா இல்லையா? ஆனா இங்க ராகாப் என்பது அந்த யோசுவாவில் வர்ற ராகாபை சொல்லலை. ராகாப் என்று யோசுவாவில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ராகாபுக்கு வேதத்தில் நீங்க எங்க பார்த்தாலும் எபிரேயத்தில் ரகாப் அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க ரஹாப் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. ரஹாப் என்றால் எபிரேயத்தில் என்ன அர்த்தம்னா, இட் இஸ் ப்ரைட் ஆர் ஸ்ட்ரென்த், பெருமை அல்லது வலிமை, பெலன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல அர்த்தத்தில் இல்லை, மற்றவங்களை அடக்கிறதற்கும் ஆள்கிறதற்கும் ஒடுக்குகிறதற்கும் பயன்படுத்துகிற பெலன். ஓகே, அப்போ கர்த்தருடைய ஜனங்களுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்க சார்பா எழும்பட்டும் ஆண்டவரே, பெலன் கொண்டு எழும்பட்டும் ஆண்டவரே. உங்க கரம் பெலன் கொண்டு எழும்பி என்ன செய்யட்டும்? எங்களுக்கு விரோதமா சத்துருக்கள் இருக்கிறாங்க பாருங்க, எங்களுக்கு விரோதமா தன்னுடைய பலத்த கரத்தினால கிரியை செய்றாங்களே, தங்களுடைய பலத்தை எங்களுக்கு விரோதமா பயன்படுத்தி எங்களை அடிமைப்படுத்துறாங்களே, இவங்களை நீங்க நிர்மூலமாக்குங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாங்களாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிகாரங்கள் வசனங்கள்ன்றது தற்காலத்துல பிரிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. சரியா? கடந்த 500 ஆண்டுகளுக்குள்ள தான் வேதத்துல வசனம் அதிகாரமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதும் போது எப்படி எழுதினாரு? 51 அதிகாரம் 1 எழுதினாரா? இல்ல, அவர் தொடர்ந்து எழுதிட்டு வராரு. இவங்க கேட்குறாங்க, ஆண்டவரை, உம்முடைய புயம் எங்களுக்காக எழும்பி என்ன செய்யட்டும்? சத்ருவை வெட்டட்டும், சத்ருடைய பெருமையை வெட்டட்டும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? நீங்க எழும்புங்க ஆண்டவரே. நம்ம கேட்டா அவர் சொல்றாரு, நீ எழும்பு. நீங்க கர்த்தரை பார்த்து கேட்குறீங்க, ஆண்டவரே உம்முடைய புயம் எங்களுக்காக எழும்பி யுத்தம் செய்யட்டும் கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சீயோனே சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. உன் கையில இருக்குப்பா. உண்மையில சொல்றேன், இது பழைய ஏற்பாட்டுக்குரிய வாக்குத்தத்தம் இல்லை, புதிய ஏற்பாட்டுக்கு தான். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த பலன் இல்லை. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்குள் பலனை தேவன் ஊற்றி இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. புரிஞ்சதா? இல்ல தூங்கிட்டு இருக்கிறீங்களா? விடமாட்டேன். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் நீங்க பெறீங்களோ இல்லையோ, நாம் பெற்றாகணும், இந்த சபை பெற்றாகணும். ஏன்னா தேவன் கொடுக்கிறாரு. விட்டோம்னா திரும்ப வராது. இது ட்ரெயின் மாதிரி, விட்டுட்டா போயிரும், திரும்ப பிடிக்க முடியாது. வழங்குதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு,
நான் பலன் கொண்டு என் கரத்தை உனக்காக பலத்த கரமா நான் காண்பிக்கணும்னு எதிர்பார்க்காத. நீ எழும்பு, உன் பலத்தை தரித்துக்கொள், ஏன்னா உன்னை பலப்படுத்துகிறவர் நான் அல்லவோ என்று சொல்லுகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. இப்போ ஏன் இந்த பலனை தரித்து கொள்ளணும், ஏன் நீ பலனை தரித்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஏசாயா 52:1 திரும்ப வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் மொழிபெயர்ப்புல நிறைய காரியத்தை இழந்துடுறோம். ஆங்கிலத்துல எப்படி தெரியுமா போட்டிருக்குது? பரிசுத்த நகரமாக எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஏனென்றால், அங்க ஏனென்றால் ஃபார் என்கிற வேர்ட் எபிரேயத்துல தெளிவா இருக்கு, நடுவுல அந்த ஒரு வேர்ட் இருக்கு. ஏனென்றால் அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தை நான் எடுத்துட போறேன் உன்னை விட்டு. அசுத்தனும் விருத்த சேதனமும் இல்லாதவன் உன்னிடத்தில் இருக்க மாட்டான். அதனாலதான் நீ பலன் கொள்ள போற. ஹல்லேலூயா. யாருங்க அந்த அசுத்தன், யார் அந்த விருத்த சேதனம் இல்லாதவன்? இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு போறேன். இந்த அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க. ஏசாயா 49:17-18. ஐசாயா 49 verses 17 and 18. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். சரி, போதும், இதோட நிறுத்திக்கலாம். என்ன சொல்றாரு? உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் நீ பலன் கொண்டு எழும்ப போற. நல்லா கவனிங்க. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடையாது. அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் உங்களோட கூட ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் உங்க வெற்றியை நாசமாக்கிட்டு இருக்கான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அசுத்தனையும் விருத்த சேதனம் இல்லாதவனையும் எடுத்துட்டேன். அழிவை கொண்டு வருகிறவன, உன்னை பாழாக்கினவன, உன்னை நிர்மூலமாக்கினவன, உன் வெற்றியை திருடிட்டு இருந்தவன நான் தூக்கிட்டேன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்துல சிலதை எடுத்தாதான் சிலது வரும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலது போனாதான் சிலது வரும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் எடுத்துட்டேன். ஏன்னா அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? உன்னை நிர்மூலமாக்கிட்டு இருந்தான், உன்னை பாழாக்கிட்டு இருந்தான். அவனை எடுத்துட்டேன்ப்பா, கவலைப்படாத, போனது போகட்டும்னு சொல்லி சந்தோஷத்தோட தூக்கி போட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் யார்? விருத்த சேதனம் இல்லாதவன் என்று சொன்னால் தன் மாம்சத்திலே நடை போடுகிறவன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க யோசித்து பாருங்க, சிலர் உங்க வாழ்க்கையில் இருப்பாங்க, உங்களை ஆவிக்குரிய வழியில நடக்க விட மாட்டாங்க. நீங்க எப்பெல்லாம் ஆவிக்குரிய விதத்துல ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு நடக்கிறீங்களோ, இது ஒரு பிசாசு மாதிரி பக்கத்துல நமக்கு அது பிசாச தோணாது. ரொம்ப நல்லா நமக்கு ரொம்ப அப்படியே நம்மளை என்ன சொல்றது, ரொம்ப கரிசனையா நம்ம மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. சொல்றதெல்லாம் என்னவா இருக்கும்? இந்த மூளை மண்டை இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு பேசுவாங்க. உலக அறிவை வைத்து, உலக ஞானத்தை வைத்து பேசுகிறவர்கள். எத்தனை பேர் அப்படிப்பட்டவங்களை பார்க்குறீங்க உங்க வாழ்க்கையில? ஆண்டவர் சொல்றாரு, தூக்க போறேன் எல்லாத்தையும். ஹல்லேலூயா. தூக்க போறேன் எல்லாத்தையும். ஏன்? இந்த அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் உன் வெற்றியை தடுத்து கொண்டிருக்கிறான். என்ன செய்யறான்? ஆவியின்படி நடக்க வேண்டிய உன்னை மாம்சத்தின்படி நடக்க வச்சிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற காரியம்? தூங்குனீங்க, சத்தியமா இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்திரிக்க மாட்டீங்க. நல்லா முழித்து விழித்து கேளுங்க. ரைட்? ஓகே, சரி, வாசிங்க. வேதத்துல சொல்லுது பாருங்க, கொலோசியர் 2:13-15 வரைக்கும் இந்த விருத்த சேதனம் இல்லாததை குறித்து அங்கே சொல்லுகிறது. அந்த விருத்த சேதனம் இருந்த காலத்துல என்ன நடந்தது, இல்லாத காலத்துல என்ன நடந்தது, கிறிஸ்துவுக்குள்ள அந்த விருத்த சேதனம் உள்ளவர்களாய் நாம் மாறும்போது என்ன நடக்குது? வாசிங்க.
உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை. ஒரே நிமிஷம். விருத்த சேதனம் இல்லாத இடத்துல என்ன இருக்கு? ஜீவனா மரணமா? சபையே தூங்குறீங்களா? கீழே இறங்கி வந்துட்டுமா? சொல்லுங்க. விருத்த சேதனம் இல்லாத இடத்துல ஜீவன் இருக்கா மரணம் இருக்கா? மரணம் தான் இருக்கு. ரைட்? மரணம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த மரணத்துல இருந்தீங்க, விருத்த சேதனம் இல்லாம இருந்தீங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களை உயிரோட கூட எழுப்பி ஆவிக்குரிய விருத்த சேதனம் உள்ளவர்களா உங்களை மாற்றி இப்போ நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அவரால தொடர்ந்து வாசிமா. சாரி, நான் பாதியிலே நிறுத்திட்டேன். வாசி 14. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்வேன், வேதத்துல ரொம்ப வல்லமையான வசனம் 2 வசனம்னா இதுதான். என்னது? நம்ம மேல இருந்த எல்லா நெகட்டிவ் ரிப்போர்ட், ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாராம்? எடுத்து கிழிச்சு ஒன்னும் இல்லாம யாரும் வாசிக்க முடியாதபடிக்கு அதை நிர்மூலமாக்கி சிலுவையில் ஆணி அடிச்சிட்டாரு. ஆணி அடிச்சு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் அவைகளை வெற்றி சிறந்து அந்த வெற்றியை அவர் வச்சுக்கலாம், உங்க கையில கொடுத்தாரு. அல்லேலூயா. வெற்றி பெற அழைக்கப்பட்டவர்கள், வெற்றியை பெற்றவர்கள் நீங்கள். ஆனா பிசாசு பார்த்தான், இவங்க விருத்த சேதனம் இல்லாம என் காலங்களை விட்டு வெளியில வந்துட்டாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற ஆரம்பிச்சுட்டாங்க, இவங்க சிலுவையின் வெற்றியை சொந்தமாக்கிட்டாங்க, இதை எப்படிடா கெடுக்கிறதுன்னு பார்த்தா அவனால முடியல. ஏன்னா என்ன பண்ணிட்டீங்க? வந்துட்டீங்க, வார்த்தையை பிடிச்சிக்கிட்டீங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டீங்க, உங்களை கெடுக்க முடியல பிசாசால. உடனே என்ன பண்றான்? உங்களை தொடல, சுத்தி ஆளை அனுப்பிச்சு விட்டுறான். வந்துருவாங்க, ரொம்ப கரிசனையோட வந்து நம்மளை விசாரிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஐயோ பாவம் நீங்க, ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரியவர்களா பேசுற மாதிரி மெதுவா என்ன செய்வாங்க? நம்மள மாம்சத்தின் கிரியைகள்ல நடை போட வச்சிருவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லல, இது நம்மளை சுற்றிலும் இருக்கிற கூட்டத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம். நல்லா கவனிங்க. இவங்க எல்லாம் வேனிஷ் ஆக போறாங்க. அடுத்த வருஷத்துல காணாம போக போறாங்க. காணாம போகும்போது கவலைப்படாதீங்க, தேடி போகாதீங்க. அல்லேலூயா. தேடி போகாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் வெற்றியை கெடுத்துக்கிட்டு இருக்க இவனை நான் தூக்க போறேன். அல்லேலூயா. இவனை வெளியில எடுக்க போறேன். ரைட்? அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி பெற்ற நீ இவனால என்ன செஞ்சிட்டு இருந்த? உன் வெற்றியையே இழந்துட்டு இருந்த. அதனால அவனை தூக்கிட போறேன். அடுத்தது அசுத்தன். ஒண்ணு விருத்த சேதனம் இல்லாதவன், அடுத்தது அசுத்தன். அசுத்தன் யார்? தேவனுடைய வழிகள்ல நடை போடாதவன், பரிசுத்தத்துக்கு புறம்பானவன். ஓகே, வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். Matthew chapter 15 verses 18 and 19. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகள் எல்லாம் தான் நம்மள அசுத்தனாய் மாற்றும். ரைட்? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவங்க மோஸ்ட் ஆஃபன் இவங்க டிஸ்ஒபீடியன்ட் பீப்பிள், கீழ்ப்படியாதவர்கள், தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாதவர்கள். தேவனுடைய பேரை கூட உச்சரிப்பாங்க, சொல்லுவாங்க, நான் இயேசுவினுடையவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இயேசுவினுடையவன் தான் சொல்லுவாங்க, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நல்லா கவனிங்க. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது அவங்கள பத்தி? இவங்க நம்முடைய வெற்றியை கெடுக்கிறவர்கள். ஒரு ஆகானை போல. அந்த ஒரு ஆகான் என்ன செஞ்சான்? இஸ்ரவேல் அனைத்தின் வெற்றியையும் கெடுத்து போட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எரிகோவை பிடிக்கும் போது உள்ள இருக்கிற ஒரு பொருளையும் தொடாத. இன்னைக்கு காலைல நான் சொன்னேன், விக்கிரகத்தையும் அதன் மேல் இருக்கிற பொன்னையும் வெள்ளியையும் இச்சிக்காத. காரணம் என்ன?
அசுத்தமானது, தொடாத. ஆண்டவர் சொல்லிட்டார், டோன்ட் டச் இட், எரிச்சு போடுன்றாரு. ஆனா ஆகானுக்கு தேவன் கொடுக்கிற வெற்றியை பார்க்கிலும் தான் சுகம்தான் முக்கியம். வஸ்திரத்தை எடுத்து வச்சுட்டா பிற்காலத்துல வேணாம், நம்ம போட்டு பெரிய ஆளா காட்டிக்கலாம், அல்லது என்ன செய்யலாம், வித்தா காசு நிறைய வரும், நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தார். என்னாச்சு? அந்த ஒரு ஆகானின் நிமித்தமாக இஸ்ரவேல் அனைத்தின் வெற்றியும் கெடுக்கப்பட்டது. கர்த்தர் பார்த்தாரு, ஆகான தூக்கு, வெற்றியை தரேன். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் தூக்க போறதில்ல, கர்த்தரே தூக்க போறாரு. அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையாங்க? என்ன இப்படி இருக்கிறீங்க? ஐயோ, நான் இந்த செய்தியை பெற்றெடுப்பதற்கு பட்ட பாடு. நான் சந்தோஷமா இருக்கிறேன், அதனால தான் ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. ஏன்னா எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், கவலைப்படாத, உன் வெற்றியை கெடுக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டேன் நானு. அல்லேலூயா. உன்னை எழும்ப விடாம உன்னை அமுக்கி தூசியிலையும் குப்பையிலையும் புழுதியிலையும் உட்கார வச்சது எல்லாத்தையும் தூக்கிட்டேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் கடைசி காலத்துல இருப்பாங்க, எழும்புவாங்கன்னு சொல்லி நான் சொல்லல, வேதம் சொல்லுது. வாசிங்க 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். 2 Timothy chapter 3 verses 1 to 5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. என்ன சொல்றாரு? தெய்வ பக்தியின் வேஷம் இருக்கும், நீ ஏமாந்து போயிடுற, ஆனா அதன் பலன்களை மறுதலிக்கிறவர்கள் இவர்கள். ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. He gives us only one solution. என்ன சொல்றாரு? இவர்களை விட்டு விலகு. அல்லேலூயா. இவர்களை விட்டு விலகு. உன் வெற்றியை கெடுக்கிறான், உங்களை நாசமாக்கிட்டு இருக்கிறான், அவனை விட்டு விலகு. நான் விலக்குறேன், நீ விலகுன்றாரு. புரியுதா? சில நேரத்துல ஆண்டவர் விலக்குவாரு, நம்ம போய் ஒட்டிக்குவோம். ஒட்டுறதுனாலதான் நம்ம வெற்றி கெட்டு போது. தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவா ஆண்டவர் சொன்ன வார்த்தை, I have no doubt in my heart that God has spoken this word. ஆண்டவர் இன்னைக்கு சபைக்கு சொல்ற காரியம் இதுதான். நல்லா கவனிங்க. தேவையில்லாம அடுத்த வருஷத்துல உங்களை சுற்றிலும் தேவையில்லாம உங்க மேல கயிறை கட்டி வச்சு உங்களை அமுக்கி வச்சிருக்க எல்லா கயிறையும் வெட்டி விடுங்க. புரியுதா? துண்டித்து போடுங்க. கர்த்தர் விடுதலை ஆக்குறேன்னு சொல்லும் போது நீங்க வெட்டி போடலன்னா நாளைக்கு அது உங்களை அப்படியே, இந்த ஆக்டோபஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆக்டோபஸ் ஒன்ஸ் பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், அதை விட்டு நீங்க தப்புவிக்கப்படவே முடியாது, இருக்க பிடிச்சிரும். யூ கேனாட் எஸ்கேப். அந்த மாதிரி மாட்டிக்குவீங்க. ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறாரு. இது வாக்குத்தத்தத்தின் செய்தியா எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எச்சரிப்பின் செய்தியாவையும் நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் விலக்குறேன்றாரு, விலகுங்க. விலக்குனாரா? விலகிருங்க. அவங்கள பிடிச்சிட்டு உட்காராதீங்க. வேதத்துல நீங்க எங்க பார்த்தாலும், நான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதத்துல இருக்கிற எல்லா பாத்திரங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மிக பெரிய விதத்துல பெரும் முன்னே அவர்கள் ஏதோ ஒரு நபரை விட்டு அல்லது ஏதோ ஒன்றை விட்டு விலக வேண்டியதா இருந்தது. ஆபிரகாம் யோசித்து பாருங்க, லோத்தை விட்டு பிரிய வேண்டியதா இருந்தது. ஈசாக்க யாக்கோபை யோசித்து பாருங்க, லாபானை விட்டு பிரிஞ்சு வந்தாதான் அவனுக்கு ஆசீர்வாதம். ஆகான் இஸ்ரவேலை விட்டு பிரிக்கப்பட்டால் தான் இஸ்ரவேலுக்கு வெற்றி. வேதத்துல எங்க பார்த்தீங்கன்னாலும் தேவன் பிரிவுகளை ஏற்படுத்துறாரு, அப்பதான் ஆசீர்வாதம் வருது. வாசிங்களேன், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். Genesis chapter 13 verses
14 and 15. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. நல்லா கவனிங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க சயின்டிஸ்ட்? ஒரு மனுஷன் இப்படி நின்னு பாக்குறான், அவனுக்கு முன்னாடி பில்டிங்கே கிடையாது, வெறும் நிலம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு தூரத்துக்கு தெரியுமா பார்க்க முடியும்? அவனால 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் பார்க்க முடியும். 5 கிலோமீட்டருக்கு மேல பூமி என்ன செஞ்சிருமா? வளைஞ்சிருமா. புரியுதா? பூமி ரவுண்டு, உருண்டை இல்லையா? சோ 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிரும்? பூமி வளைஞ்சிரும். இந்த பக்கம் பார்த்தா 5 கிலோமீட்டர்ஸ், இந்த பக்கம் பார்த்தா 5 கிலோமீட்டர்ஸ், அந்த பக்கம் பார்த்தா 5 கிலோமீட்டர்ஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ் வச்சு ஒரு லேண்டை நம்ம மார்க் பண்ணோம்னா, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த சந்ததியாகிய இஸ்ரவேலுக்கு அந்த இடம் போதுமானதா இருந்திருக்குமா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லும் போது அவனை சரீர பிரகாரமான கண்களாலே அல்ல, ஆவியின் கண்களினாலே நீ தரிசித்து பார் ஆபிரகாமே, எழும்பி பாரு. ஆனா இதுவரைக்கும் உன்னால பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? உன் கூட லோத்துன்ற ஒருத்தன் ஒட்டிட்டு இருந்தான் பாரு, அவனை பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ அந்த ஆவிக்குரிய பார்வையுடையவனா மாற முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா இந்த சபைக்கு சொல்றது, உங்களுக்கு சொல்லுகிறது, உங்களோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிற லோத்துக்களை பிரிக்கும் காலம் வந்து விட்டது. அந்த லோத்துக்கள் பிரிந்தால்தான் தேவனுடைய மகா பெரிதும் அற்புதமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற முடியும். ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அவர் என்ன சொல்றாரு? வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு நோக்கி பார், நீ பார்க்கிற பூமியெல்லாம் உன் சந்ததிக்கு கொடுப்பேன்றாரு. ஆபிரகாம் பார்த்து அன்னைக்கு பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் ஏதோ 4 தலைமுறை 5 தலைமுறை வரைக்கும் இருந்துச்சுன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் உண்மையுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் பார்த்த பூமி தான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்க, சரீர பிரகாரமான உடன்படிக்கை பெற்ற மக்களுக்கு தேவன் அவ்வளவு உண்மையுள்ளவராய் இருப்பாரானால், ஆவியின் உடன்படிக்கை பெற்ற உங்களுக்கும் எனக்கும் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருப்பார். How much more faithful will God be to us? Hallelujah. ஆனா அதை பெறணும்னா லோத்துக்களை விட்டு பிரியணும். சில நேரத்துல லோத்துக்களை விட்டு பிரியறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஐயோயோ, இந்த லோத்து போயிட்டான்னா அவன் வச்சிருக்க ஆடு மாடு போயிடும், அவன்கிட்ட இருக்கிற வேலைக்காரன் நமக்கு வேலை செய்யறானே அவன் போயிடுவான். கரெக்ட் தானே? லோத்து போயிட்டா நான் என்ன செஞ்சிருவேன்? குறுகிடுவேனே, நான் சிறிதாயிருவேனே, பலவீனப்பட்டு போயிடுவேனேன்னு யோசிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, லோத்து போனா போகட்டும், அவனை நான் வெக்கேட் பண்றதுக்கு காரணமே ஒரு பெருங்கூட்டம் உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. பெருங்கூட்டம் உன்னை தேடி வருது, அதனாலதான் அவன் போகட்டும்னு சொல்றேன். வாசிங்க ஏசாயா 49 அதிகாரம் 18 வசனம். ஐசாயா chapter 49 verse 18. உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. லோத்துக்கள் போவாங்க. லோத்துக்கள் போனதுக்கு அப்புறம் யார் வருவாங்க? குமாரரும் குமார்த்திகளும் வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. பாதி தூக்கத்தில் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் தயவு செய்து சுதந்திரிக்க விரும்புகிறவங்க அட்லீஸ்ட் நாளைக்கு நாளன்னைக்கு என்னைக்கோ ஒரு நாள் உட்கார்ந்து திரும்ப 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 செய்தியை போட்டு கேளுங்க. ஏன்னா இது சுதந்திரிக்கப்பட வேண்டிய ஒன்று. லோத் என்பவன் மாம்சத்தின்படி ஒட்டி கொண்டிருக்கிறவன். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவனை எடுத்துட்டு என்ன செய்வேன்னா குமாரர் குமார்த்திகள். இப்போ என் பிள்ளை எப்படி இருக்குங்க? நான் கேட்குறேன் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, என் பிள்ளை எப்படி இருக்கும்?
என்ன மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க, உங்க அப்பா மாதிரி பேசுறீங்க, உன்னை பார்த்தா எங்களுக்கு பாஸ்டர் ஞாபகம் வர்றாரு அப்படின்னு ரேச்சல் சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட. உன்னை பார்த்தா எப்போ உங்க டேடி தான் ஞாபகம் வருது அப்படின்வாங்க. அவங்க அதுவும் எங்கள் அப்பா கூட 25 வருஷமா வேலை செஞ்சவங்க, அதனால அவங்கள விட பெட்டராக யாரும் சொல்ல முடியாது. நான் வேற யார் போல இருப்பேன்? எங்கள் அப்பாவை போல தான் இருப்பேன். என் பிள்ளைங்க என்ன போலையும் பாஸ்டர் போலையும் தான் இருப்பாங்க, வேற யார் போலையும் இருக்க போறதில்ல. என்ன அர்த்தம்? குமாரர் குமாரத்திகள் என்று சொன்னால் மாம்சத்தின்படியானவர்கள் எடுக்கப்படுவார்கள். நீங்க என்ன ஆவியில, என்ன அபிஷேகத்துல, என்ன அழைப்புல, என்ன கிருபையில நடக்கிறீங்களோ அதே கிருபை, அதே அழைப்பு, அதே அபிஷேகம் உள்ளவர்கள் தேவன் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. உங்களை சுத்தி அப்படிப்பட்டவங்க வருவாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஆண்ட்ரூக்கு எப்படியாச்சும் உங்களை எழுப்பி விடணும். இப்போ தூங்குகிறவர்களே மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள்னு சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நல்லா கவனிங்க. குமாரர் குமார்த்திகள் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ஆவியில தேவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதே ஆவியில உங்களை போல தேவனை தேடி உங்களோடு கூட சேர்ந்து ஒரே ஆவியில கர்த்தரை பிடித்துக் கொள்ளுகிற மக்கள் வருகிறார்கள். ஆண்டவர் இன்னொன்னு எனக்கு தெளிவா சொன்ன காரியம், நீங்க நான் அதை உங்கள்கிட்ட சபைக்கு நான் சொல்லிடுறேன். வருகிற ஆண்டுல ஆத்துமாக்கள் திரளாய் கர்த்தரை தேடி வரப்போகிறது. ஆனால் கொஞ்சம் கைத்தட்டிராதீங்க, கொஞ்சம் கேளுங்க, கேட்டுட்டு கைத்தட்டுங்க, அதுக்கப்புறம் சந்தோஷப்படுவேன் நான். ஆனால் அது வெறும் போதகர்கள் மூலமாய், சுவிசேஷகர்கள் மூலமாய், பெரும் பெரும் ஊழியங்கள் செய்கிற தீர்க்கதரிசிகள் மூலமாய் வரப்போகிற கூட்டம் அல்ல. பக்கத்துல உங்க பக்கத்துல இருக்க உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உன்னால வரப்போற கூட்டம், உன்னால வரப்போற கூட்டம். அல்லேலூயா. இப்ப கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களால வரப்போற கூட்டங்க. தயவு செய்து ஞாபகம் வைங்க, இன்னைக்கு மோஸ்ட் பீப்புள் ஆர் காட் அப் இன் பிரிங்கிங் அப் an ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் வந்தாலே தலைவலி. நான் யோசிப்பேன், ஏன்டா இந்த சர்ச்சுன்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க, ஏன் இந்த மினிஸ்ட்ரின்னு ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க? ரெஜிஸ்ட்ரேஷனே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தால் தலைவலியே கிடையாது. புரியுதா? அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், அதுக்குன்னு இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், போடணும், கணக்கு எழுதணும், புக்கை வைக்கணும், இதெல்லாம் தலைவலி. இல்லாமல் இருந்தால் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்துட்டு அவர் எங்கெல்லாம் போக சொல்கிறாரோ போயிட்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இது நடக்க போகுது. ஊழியர்கள் மூலமாய் அல்ல, ஊழியக்காரர்கள் மூலமாய் அல்ல, வரும் அவங்க மூலியமா வர்றது வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பேரை சொல்லி ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் எனக்கு விரோதமானவன் அல்ல. அவன் பேசுறதுனால 10 பேர் நிச்சயமா ராஜ்யத்துக்குள்ள வருவாங்க. ஆனா இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரும் கூட்ட மக்கள் அவர்களால் சந்திக்கப்பட முடியாது, உங்களால் தான் சந்திக்கப்பட முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, லோத்துக்களை விடுப்பா, நீ லோத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு நான் கொடுக்க வேண்டிய குமாரர்களையும் குமார்த்திகளையும் என்னால கொடுக்க முடியல, உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுதா? விட்டுருங்க. லோத்துக்கள் என்னெல்லாத்தையும் ஆண்டவர் பிரிச்சு எடுக்கிறாரோ விட்டுருங்க. ஆண்டவரே எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க, எடுக்கிறீங்களா எடுத்துக்கோங்க. ஏன் இதை எடுத்தீங்கன்னா இன்னும் பல மடங்கா எனக்கு குமாரரும் குமாரத்திகளையும் கொடுக்க போறீங்க. லோத்துக்களை எடுக்கிறீங்க, ஆனா குமாரர் குமார்த்திகளை கொண்டு வந்து எனக்கு சேர்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு தேவன் வருகிற ஆண்டுல ஆத்துமாக்களை தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஜெபிச்சது மட்டும் இல்ல, நீங்க போய் வெளிச்சமா இருக்க போறீங்க. உங்க வெளிச்சத்தை தேடி ஓடி வர போறாங்க. வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க, நீங்கள் அவர்களை என்ன செய்வீங்களா? ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல அவர்களை அணிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அந்த ஆத்துமாக்களை பெற்றெடுப்பதுதான் உங்களுக்கு மகிமை. உங்க வாழ்க்கை நோக்கம், உங்க ரட்சிப்பின் நோக்கமே அதுதாங்க. மிக உயர்வான
அந்த ஒரு நோக்கத்தை நோக்கி கர்த்தர் உங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். லோத்துக்கள் பிரிவார்கள், குமாரர் குமாரத்திகள் வருவார்கள். அதே ஆவியில் உங்களோடு கூட தேவனை சேவிப்பார்கள், உங்களுக்கு ஆபரணமாக இருப்பார்கள். அல்லேலூயா. தரித்திரத்தில் இருக்கிறவன் ஆபரணத்தை வாங்கி போட முடியாது. ஆவிக்குரிய செழிப்புல இருந்தீங்கன்னா தான் இந்த ஆபரணங்கள் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, பிடிச்சிக்கோங்க. அடுத்த வருஷத்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க, என்னடா அடுத்த வருஷத்துல எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னு யோசித்து பார்த்தா இவங்க என்னமோ ஆவிக்குரியதையே பேசிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், அடுத்த வருஷம் உங்க வாழ்க்கையில வர போற ஆசீர்வாதத்துக்கு எல்லையே இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தேவன் கிரியை செய்வார். நீங்க கேட்க தேவையில்ல, முட்டி போட்டு முழங்கால் போட்டு ஆண்டவரே உபவாசம் இருக்கிறேன், 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், அத்தனை நாள் உபவாசம், இத்தனை நாள் உபவாசம், நீங்க ஜோம் பண்ணி பெற்றுக்கொள்ள தேவையில்ல. நீங்க ராஜ்யத்தின் பணி, ஆண்டவரே லோத்துக்களை பிரிய விடுறேன், குமாரர் குமார்த்திகளை கொடுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டே இருங்க. அவர் தானா உங்க வாழ்க்கையின் தேவை எல்லாவற்றையும் நிறைவாய் சந்திப்பார். அல்லேலூயா. இந்த ஆத்துமாக்கள் எழுப்புதலின் காலம், புதுப்பித்தலின் காலத்துல தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சேர்க்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் ஜனங்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க கடைசி நாட்கள்ல, இவர்களை விட்டு விலகுன்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்? நீ பெற்றெடுக்க வேண்டிய கூட்டம் பெருசா இருக்குப்பா, விட்டுரு. இவங்களோட நீ உட்கார்ந்துருந்தனா இந்த அசுத்தனும் இந்த விருத்த சேதனமும் இல்லாதவன் உன் வெற்றியை கெடுப்பான். நீ அவனை விட்டு விலகு. உனக்கு ஆத்துமாக்களை கொடுப்பேன், குமாரர் குமார்த்திகளை கொடுப்பேன், ஆபரணமாக தரித்து கொள்வாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இதுதாங்க ஆசீர்வாதம், வேற எதுவுமே இல்லை. கடைசியா ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்க போறேன். எங்க வந்தார், எப்படி வந்தார் ஆண்டவர் இந்த 52:1 அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதான் 52:1 நம்ம பைபிள்ல வசனத்தை எடுக்கிறதுக்காக சொல்றது. ஆனா ஆண்டவர் எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள், அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவன் இனி வரமாட்டான் உன்ட்ட ஆண்டவர் எப்படி சொன்னார், ஏன் சொன்னாரு அப்படின்னு நீங்க கேட்கணும். சும்மா உடனே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கோழி கொத்துற மாதிரி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வசனத்தை எடுத்துக்க கூடாது. தேவன் சொல்றதை தேடி பார்த்து விசாரித்து ஆராய்ந்து பார்க்கணும். சரி, ஏன் இந்த பாயிண்ட்டுக்கு ஆண்டவர் வந்தார்? வாசிங்க, ப்ரீவியஸ் சாப்டர் போங்க, 51க்கு போங்க, கடைசி 2 வசனங்கள், 22 23 வசனங்கள். ஐசாயா 51 verses 22 and 23. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும் படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஓகே, எத்தனை பேர் கையில கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் பாத்திரம் இருக்கிறது, தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கு? தெரியல, இருக்கா இல்லையா? அதுதான் எங்களுக்கு இவ்வளோ போராட்டமா பிரச்சனையா தெரியல. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், தத்தளிப்பின் பாத்திரம் உங்க கையில இல்லை. இந்த ஆண்டுல ஆண்டவர் எடுத்து அவன் கையில கொடுக்க போறாருன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே உங்க கையில இருந்து போயிருச்சு. என்னைக்கு நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து விட்டார். அல்லேலூயா. சரி, அவங்க வாசித்து முடிச்சிட்டாங்க, திரும்ப சொல்றேன். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்க கையில இருந்த ஆண்டவர் எடுத்துட்டாரு. நியாய தீர்ப்பின் பாத்திரம் உங்க கையில இருந்து எடுக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. போயிருச்சு, அவர் வச்சிருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில இயேசுவின் மேல போடப்பட்டுருச்சு. ஆனா ஒருத்தன் வந்து உங்களை தொந்தரவு பண்றான் பாருங்க. என்ன சொல்றானா? வாசிமா திரும்ப. என்ன சொல்றானா நம்மளை பார்த்து? உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும் படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின். யாரவன்? தரையும் வீதியுமாய் உன் முதுகை ஆக்கினவன், உன்னை சஞ்சலப்படுத்தினவன்.
என்ன செய்ய போறாரு? அவன் கையில, உங்க கையில இருந்து எடுத்த நியாய தீர்ப்பின் பாத்திரம் சிலுவையில போடப்பட்டது பாருங்க கிறிஸ்துவின் மேல, அந்த பாத்திரத்தை அவன் கையில கொடுக்க போறாரு. அல்லேலூயா. உங்களை சிறைப்படுத்தினவன் சிறையாக்கப்படுவான், உங்களை ஒடுக்கினவன் ஒடுங்கி போவான், உங்களை நெருக்கினவன் நெருக்கப்பட்டு போவான். நீங்களோ கர்த்தருடைய விடுதலை பெறுவீர்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வெற்றியை இழந்த எல்லா நாட்களையும் யோசித்து பாருங்க. உங்க வெற்றியை திருடிட்டு போனவங்களை யோசித்து பாருங்க. உங்களை நிர்மூலமாக்குனவங்களை யோசித்து பாருங்க. கர்த்தர் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் கையில தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுக்க போறார். நான் எப்பவுமே இந்த வேர்டை ஆட் பண்ணிடுவேன், மனம் திரும்பா விட்டால். ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழல, புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்றோம். ஆண்டவர் எல்லா ஆத்மாக்களும் என்னுடையதுன்னு சொல்றாரு. அந்த ஆத்மாவுக்காகவும் மரிச்சாரு. ஆனா அவன் திரும்பாவிட்டால், அவன் மன்னிப்பு கேட்காவிட்டால், தேவனிடத்தில் திரும்பாவிட்டால், உங்க கையில என்ன பாத்திரம் இருந்ததோ அந்த பாத்திரம் அவன் கையில போகும். அவன் குனிஞ்சி அவன் முதுகு தரையும் வீதியும் ஆக்கப்படும். அல்லேலூயா. என்னமோ அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன்னு நினைக்காதீங்க. அநேகர் கண்ணீர் விட போறீங்க. ஐயோ, என்னை பாழாக்கினவன் இப்படி பாழாக்கப்பட்டு போனானே, மனம் திரும்பி இருந்தா நல்லா இருக்குமே, ஆண்டவருக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவன் பிழைச்சிருப்பானே அப்படின்னு நம்ம கண்ணீர் விடுற காலம்தான் அதிகமா இருக்க போகுது. ஆத்துமாக்கள் இப்படி போயிட்டாங்களே, ஆண்டவரை கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளாம போயிட்டாங்களே, இதை பாதுகாக்காம போயிட்டாங்களேன்னு அநேகருக்காக கண்ணீர் தான் விடுவீங்க. ஆனா கர்த்தர் செய்ய போகிறது உறுதி. அல்லேலூயா. God is going to do it no matter who or what. அவர் நிச்சயமாய் சொன்னதை செய்து முடிப்பார். இன்னைக்கு நான் சொன்ன காலையில எவ்வளவு நாள் கைப்பிடிப்பாரு? சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சுதந்திரிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன்னை நிர்மூலமாக்கினவன், உன்னை பாழாக்கினவன், உன்னை நாசமாக்கினவன் உன்னை விட்டு கடந்து போனான், விலகி போனான். கர்த்தர் இனி குமாரரும் குமார்த்திகளையும் கொண்டு வருகிறார். ஆபரணங்களை தரித்து கொள்ளும்படியாக மகிமையான ஆசீர்வாதமான சுதந்திரங்களை உங்களுக்கு நேரே ஆண்டவர் கொண்டு வருகிறார். நீங்க அவருக்குள் களி கூர்ந்து பலனடைந்து மகிமையை தரித்து கொண்டு ஆசீர்வாதமா இருக்க போற காலம். அல்லேலூயா. Shall we sing a song? பாடுவோமா? ஒரு 5 நிமிஷம் பாடி கர்த்தரை நம்ம ஆராதிக்க போறோம், சுதந்திரிக்க போறோம். வேற ஒண்ணும் இல்ல. கடைசியில பாட்டு பாட சொல்றது காரணம் சும்மா பாட்டு பாடி முடிக்கிறதெல்லாம் இல்ல. நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்தை சுதந்திரிக்கிற நேரம், சிந்தித்து பார்த்து சுதந்திரித்து பெற்றுக்கொண்டு செல்கிற நேரம். அல்லேலூயா. பாடுவோமா? என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன்
தலையை உயர்த்திடுவார். நன்றி நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, வெற்றியை தந்தீர். ஹalleluya. ரிமலபர ஷக்கரபலபலபலப ரேபபபபபபப கரபலப. வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களை வெற்றியோடு கூட நிலைநிறுத்துகிற கர்த்தர். ஹalleluya. Thank you Jesus for your victory. Thank you Lord for your victory. வெட்கப்பட்டு போவதே இல்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறி, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறி. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறி, ஆனந்த தைலத்தால் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நான் எல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. திரும்ப நன்றி தகப்பனே பாட போறீங்க. ஏன் தெரியுமா? என்ன பாட போறீங்க? வெட்கப்பட்டு போவதில்லை. இப்படி இல்ல, வெட்கப்பட்டு போவதில்லை. யார பார்த்து சொல்றீங்க? பரலோகத்தில் இருக்கிற சாட்சிகளின் கூட்டத்தை பார்த்து சொல்றீங்க. உங்களை போல நாங்களும் வெட்கப்பட்டு போகாம வெற்றியோடு நிலை நிற்க போறோம். அதே போல பிசாசை பார்த்து சொல்றீங்க, நையாண்டி செய்றீங்க. டேய், என்ன தோல்வி அடைய செய்யலான்னு பாத்தியா? வெட்கப்பட்டு போறது இல்லடா. ஹalleluya. பிசாசே, வெட்கப்பட்டு போவதில்லை. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தலையை உயர்த்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என் கொம்பை உயர பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை கனப்படுத்துவார், என்னை நிலை நிறுத்துவார். ஹalleluya. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கையை தயவு செய்து யாராச்சும் ஆட்டாம இருந்தீங்க, நான் வந்துருவேன் கீழே. பாட போறோம் திரும்ப. நன்றி தகப்பனே, வெட்கப்பட்டு போவதில்லை என்ற பிசாசுக்கு காட்ட போறீங்க. வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, வெட்கப்பட்டு போவதில்லை. தலையை உயர்த்துகிறவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் பெலனை தரித்து கொண்டோம், அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டோம். ஆண்டவரே, எங்களை மகிமையினால நிரம்ப பண்ணுகிறவர் எங்கள் மத்தியில இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இத கண்கூடாக நாங்க பார்க்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதை நிறைவேற்ற போகிறதுக்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே. குமாரர் குமார்த்திகளை வரவேற்க நாங்கள் ஆயத்தமாகும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காய் நன்றி. ஆபரணமாக தரித்து கொண்டு உம்முடைய மகிமைக்கென்று அவர்களை நிலைநிறுத்த போகிறதுக்காய் நன்றி. தாழ்த்தி எங்களை அப்படியே சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜீவ குரல் 14 கீழ் 1, மங்கம்மாள் சாலை,
KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.